Hey guys, welcome back to the drop down. So happy Vijay Dashmi guys. சரி, இந்த வீடியோவில் நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹவு டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் அஸ் கேம் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் இந்த வீடியோவில் எல்லாமே சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்துட்டு யூனிட்டியோட எவாஞ்சலிஸ்ட் நம்ம அரவிந்த் நீலகண்டன் அவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான் அவர். ஸோ அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஒரு செமினார் நான் வந்துட்டு அட்டென்ட் பண்ணப்போ அவரு தான் அதில் டியூட்டராக இருந்தார். ஸோ அவர் போயிட்டு நான் போய் அப்ரோச் பண்ணேன் அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ இது ஒரு 2 to 3 years பேக் இது நான் சொல்கிறது. ஸோ அவர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அது வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம டெவலப்பிங் கரியர், அந்த கேம் டெவலப்பிங் கரியர் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அதுதான். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டிப்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னீங்கன்னா சூஸ் யுவர் கோர்ஸ் வெல். இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இப்போ 10th படிக்கிறீங்களா, ஆர் +1 படிக்கிறீங்களா, +2 படிக்கிறீங்களா, இல்லை காலேஜ் படிக்க போகிறீங்களா, ஸோ இதெல்லாம் இல்லை, நீங்கள் படிச்சிட்டிங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் உங்களோட கெரியரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் என்டர் ஆகும்போதே நீங்கள் இது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுதான் மெயின் மேட்ரு. ஸோ இப்போ நான் 10th முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, +1 and +2 கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கோங்க. ஸோ பெஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டரில் பேசிக்ஸ் கற்றுக்கலாம், ஸோ கோடிங்கில் பேசிக்ஸ் கற்றுக்கலாம். ஸோ கண்ணை மூட்டு நீங்கள் +1 and +2 உங்களுக்கு கேம் டெவலப்பிங்கில் போகணும், இந்த கேமிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை எடுத்துக்கோங்க. சரி ஓகே, என்னால் பண்ண முடியலனா கூட நான் வேறு பண்ணிக்கலாம், பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை நான் மெடிக்கல் தான் அந்த மாதிரி போனால் மட்டும்தான் நீங்கள் பயோ எடுங்க, பாக்கி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கோங்க. சரி ஓகே, நான் 10th +1 +2 முடிச்சிட்டேன், நான் இப்போ காலேஜ் சேர போகிறேன். ஸோ அப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிள். ஆக்சுவலி இந்த கேம் டெவலப்மெண்ட் சைடில் கோர்சஸ் அவைலபிள். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போய் எடுத்துருங்க. இல்லை எனக்கு வந்துட்டு லாஜிக்கல் திங்கிங்லாம் இல்லை, நான் டெவலப்பிங் சைடில் எனக்கு வேணாம், நான் டிசைனிங் சைடு, மாடலிங் சைடு அந்த மாதிரிலாம் போகணுன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லையா நான் இதில் தான் போகணும், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டார்டிங்கில் கேம் டெவலப்மெண்ட் தான் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சென்னை, அதாவது சென்னைன்னு சொல்கிற தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய கோர்சஸ் ரொம்ப கம்மி இருக்குது, பட் எஃபிஷியண்ட்டாக இல்லை நான் எனக்கு சொல்ல வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த நார்த்து, ஸோ இந்த பூனே, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு சில கோர்சஸ் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் எடுத்தாலும் ஓகே, என்கிட்ட காசு இருக்குது, நான் நிறைய காசு ஆகும் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அது பண்ணால் உங்களுக்கு ஓகே. அப்படி இல்லையா சிங்கப்பூர், அங்கெல்லாம் என்கிட்ட நல்லாவே காசு இருக்குது, நான் டெவலப்மெண்ட்டில் ஃபுல்லாக இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூர், இந்த மேஜர்ஸ், மலேசியாவில், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்டிங் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுங்க நீங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கோர்ஸை வந்து எடுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக எடுங்க. சரி ஓகே, செகண்ட் ஸ்டெப், நான் இந்த கோர்ஸ்லாம் முடிச்சாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பிக் யோர் இன்ஜின் கரெக்ட்லி. நான் சொல்லுவேன்ல, உங்களோட கரெக்டான கேம் இன்ஜின் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு டெவலப்பிங் சைடில் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து எப்படின்னா டிசைன் பண்ணணும், மாடல் பண்ணணும், கேரக்டர்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, மாயா, பிளெண்டர், ஆட்டோடெஸ்க், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம மாடல் க்ரியேட் பண்ணுறது, கேரக்டரை டிசைன் பண்ணுறதுக்கு, இதுலேயே நம்ம அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த இதில் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை நம்ம இன்ஜின் தான் எனக்கு நான் டெவலப் பண்ணணும், என்னோட கேம் நான் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் இன்ஜின் வந்துட்டு சூஸ் பண்ணணும். நான் சொல்கிறேன், இப்போ யூனிட்டி இன்ஜின்லாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வீடியோஸ் எல்லாமே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன்ஜினில் தான் இருக்கும். ஸோ யூனிட்டி இன்ஜின் தவிர பாக்கி என்னென்ன இன்ஜின்லாம் இருக்குது, ஸோ நிறைய பேர் தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஸோ யூனிட்டி இருக்குது, அன்ரியல் இருக்குது, க்ரை இன்ஜின் இருக்குது, ஸோ ரோபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜின் இருக்குது. ஸோ நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கே சின்ன இன்ஜின்லேருந்து ஒர்க் பண்ணுறதை விட ஸ்டார்டிங்கே உங்களோட ட்ரீம் இன்ஜினில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எப்படின்னு சொன்னால் யூனிட்டி, நான் சொல்கிறேன் ரொம்ப எஃபிஷியண்டான 2 இன்ஜின் என்னென்னா யூனிட்டி, அன்ரியல். இதில் நீங்கள் பண்ணதான் உங்கள் கெரியர் வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ண முடியும், நல்லா போக முடியும். எல்லாங்கேயும் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா யூனிட்டி அண்ட் அன்ரியல். ஸோ இந்த 2 தான். ஸோ இந்த யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் ஒரு 1 hour இருந்துச்சுன்னா நீங்கள் பேசிக்ஸ் ஃபுல்லாக கற்றுக்கலாம் யூனிட்டியில். ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணணும், நான் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பட் கொஞ்சம் கோடிங்லாம் உள்ளே இருக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் பண்ணாலே கோடிங்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணால் யூனிட்டியில் நீங்கள் போய் ஜம்ப் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறவங்க ஃப்ரீ கூட, ஸோ ரியல் டைம் ரெண்டரிங், ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த சைடில் நீங்கள் அன்ரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்ரியலில் யூஸ் பண்ணுற நம்ம யூனிட்டியில் யூஸ் பண்ணுற C# கோடிங், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா. ஸோ நம்மளோட அன்ரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா C++, அதாவது நீங்கள் +1 +2 படிச்சிருப்பீங்க. ++
பட் நீங்கள் அன்ரியல் என்னென்ன கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம யூனிட்டி மாதிரி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் அன்ரியலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி C++ இருக்குது, அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் என்னென்னலாம் இதெல்லாம் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துட்டு நம்மளோட அன்ரியலில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா நம்ம யூனிட்டியில் இல்லாதது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ நான் கோடர்ஸ் அப்படின்னு சொன்னால் ட்ராக் அண்ட் ட்ராப் வந்துட்டு அன்ரியலில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அன்ரியல் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தப்பே இல்லை, போய் யூஸ் பண்ணி பாருங்க. யூனிட்டியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் எவ்வளோ நாள். ஸோ அன்ரியல் யூஸ் பண்ணால் போய் தப்பே இல்லை, போய் ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்துட்டு இன்ஜின் டு இன்ஜின் நீங்கள் வந்துட்டு மாற்றி பார்க்கணும். எதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணணும். நான் சொல்ல போனால் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணணும். இல்லையா நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது. ஸோ கம்பேரிசன் பண்ணிட்டு, ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் கம்பேர்லாம் பண்ணி சொல்லலை. ஸோ கம்பேரிசன் வீடியோஸ் இருக்குது. கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட இன்ஜினை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். நான் தான் சொல்கிற மாதிரி உங்களோட இன்ஜினை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூனிட்டி அண்ட் அன்ரியல் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான இன்ஜின் வந்து கரியர் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த 2 இன்ஜின் தான். சரி, ஓகே, இது நான் இன்ஜினும் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்டெப் நம்பர் 3 என்ன பார்த்தீங்கன்னா கேமை கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. சின்ன 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 நிறைய குட்டி குட்டி கேம்ஸ், நிறைய உங்களோட சின்ன சின்ன லாஜிக்கல் கிரியேட்டிவிட்டியில் வச்சு குட்டி குட்டி கேம்ஸ், 2D கேம்ஸ் எல்லாம் 3D கேம்ஸ் எல்லாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கேமையே ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்கள் விளையாடி இருப்பீங்க, அந்த கேமே ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஐடியாஸை நீங்கள் கேமில் கொண்டு வாங்க. ஸோ இதுதான் சின்ன சின்ன கேம்ஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருங்க. கிரியேட்லாம் பண்ணிட்டு சரி ஓகே நான் நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா இங்கே தான் கேம் ஜாம் சொல்லிட்டு வருது. ஸோ கேம் ஜாம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் போயிட்டு இது பண்ணுங்கள், அதாவது போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ கேம் ஜாம்ஸ் நிறைய ஆன்லைனில் இருக்கும். ஸோ நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும், சில இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ கேம் ஜாம்ஸ், ஸோ அந்த கேம் ஜாம்ஸை நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதில் உங்களுக்கு அட்டன் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியல, அந்த கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் ஜாம்ஸில் நிறைய நம்ம சேனல்லே கேம் ஜாம் வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ரோபோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர், ஸோ itch.io அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கேமிங் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அதில் நிறைய கேம் ஜாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இந்த கேம் டெவலப்பரோட நிறைய கம்பெனியோட இந்த மாதிரி சிஇஓன்னு சொல்ல மாட்டேன், ஒர்க்கர்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா இது வழியாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒன்று பண்ணுங்கள். ஸோ கேம் ஜாமில் நீங்கள் போய் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த யூனிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனைட் அப்படின்லாம் நிறைய இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ யுனைட் அப்படின்னா எல்லா யூனிட்டியோட டெவலப்பர்ஸ், ஸோ மெயின் இந்த சிஇஓவோட அந்த கீழே இருக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாருமே யுனைட்டில் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களோட கேம்லாம் மக்களுக்கெல்லாம் காட்டுங்க. ஸோ இந்த வழியாக தான் நம்மளால போக முடியும். சரி ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுங்க. சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கேம் கிரியேட் பண்ணிட்டீங்களா, இது பண்ணீங்களா, போர்ட்ஃபோலியோவை ஸ்டார்ட் கிரியேட்டிங். அதான் சொல்கிறேன்ல, போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கேம் கிரியேஷன் சீரீஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ கேம் கிரியேஷனில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ கேம் இந்த டெவலப்மெண்ட் சைடில் நான் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லாமே ஒரு வீடியோவாக ரெடி பண்ணுங்கள். அதை உங்களோட கிரியேட்டிவிட்டி பற்றி, இது வந்து நம்மளோட நார்மல் ஐடி ஜாப் மாதிரி இந்த ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. ஒரு அனிமேஷன்லாம் பண்ணி நீங்கள் அதுலேயே ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வேறு லெவலாக நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஒரு இடத்துல சப்மிட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூனிக்னஸ் உங்களுக்கு தெரியலாம். ஸோ போர்ட்ஃபோலியோவை பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே போர்ட்ஃபோலியோவில் போடுங்க. அதே மாதிரி லிங்க்டின் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. பிகாஸ் இது ஒரு நார்மல் ஐடி ஜாபோ இல்லை ஒரு கால் சென்டர் ஜாபோ அந்த மாதிரி இல்லை. இது வந்துட்டு எப்படின்னா அவ்வளோவா இது வந்துட்டு நம்மளுக்கு வெளியே வராத. ஸோ கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எப்படி உள்ளே போகிறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபோரம் கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ அனிமேஷனில் இருக்காங்க, ஸோ அவங்கள வச்சு இந்த கேம் ஃபீல்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போயிட்டு அந்த கம்யூனிட்டியை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து போர்ட்ஃபோலியோலேருந்து போட்டு வைக்கணும். ஓகே, இது எல்லாமே நான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்ஸ் இந்த மாதிரி நம்மளோட EA
அப்புறம் ராக் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனி, யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனியோட கரியரில் போய் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் வீக்லி ஒன்ஸ் அதை போய் செக் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு எப்போ வேகன்சிஸ் இருக்கோ அப்போ போடுவாங்க. சில டைம் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கிடைக்குதோ கிடைக்கலையோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள். ஸோ ஒரு லக்கில் உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லைனா உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட அந்த திறமை, அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அந்த ஸ்டஃப்பை பார்த்து கூட நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் ட்ரை பண்ணலன்னா கூட சின்ன சின்ன நிறைய கம்பெனிஸ், 99 கேம்ஸ், நம்ம இந்தியன் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கரியரில் போய் அவங்க வெப்சைட்டில் போய் கரியரில் போய் அவங்களோட வேகன்சியை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதை போட்டுகிட்டே இருங்க. சரி, ஓகே, நான் இது எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் என்ன கேம் டெவலப்பிங்கை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கேம் டெவலப்பிங், அந்த கேமிங் ஃபீல்ட், இந்த ஜாப் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நான் இதில் தான் போகணும்னு சொன்னீங்கன்னா வெறும் கேம் டெவலப்பிங் மட்டும் இல்லை, நீங்கள் அனிமேட்டர் ஆகலாம், லெவல் டிசைனர் ஆகலாம். ஸோ ஒரு இது, ஸோ நீங்கள் ஒரு இதில் நீங்கள் உங்களை இது ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிறேன், எனக்கு வந்துட்டு இந்த அனிமேஷன் அப்புறமா இந்த மாடலிங் அதில் நான் ரொம்ப கம்மி. எனக்கு வந்துட்டு அவ்வளோவா அதை பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. கம்பேர் டு இந்த டெவலப்பிங், இந்த கோடிங், அந்த இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதில் வந்துட்டு நாலேஜ் ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். ஸோ பிகாஸ் நான் அந்த சைடில் நான் என்னை வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுதான், நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலராக எடுத்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வாங்க. பட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலராக எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை என்ன எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூப்பராக நான் சொல்கிறேன், ஃபைவர், அப்லோட், அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. ஸோ அதிலலாம் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் கிக்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட்டை போட்டு விடுங்க. ஸோ ரெக்வெஸ்ட்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் நிறைய வரும். ஸோ ஃப்ரீலான்சிங்காக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிறேன்ல, கரியர் இப்படி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் நிறைய எப்படின்னா, இந்த ஃப்ரீலான்சர்ஸ் கூட அந்த மாதிரி ஃபைவர், அப்லோட்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீலான்ஸில் பிடிச்சிருந்தா அவங்க கம்பெனியில் ஸ்ட்ரைட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேம் டெவலப்பிங் கரியர், ஸோ இப்படி தான், இதுதான் எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் அது வச்சு நீங்கள் க்ரோத் நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்பினேன். ஸோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு டிப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது பண்ணுங்கள். இது ஆக்சுவலி மோஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு அரவிந்த் நீலகண்டன் சார் அவர் தான் எனக்கு சொன்னார். இது மோஸ்ட்டாக நான் வந்துட்டு ஒரு 3 years பேக் வந்துட்டு நான் வந்துட்டு யூனிட்டி ஒரு செமினார் நான் போய் அட்டன் பண்ண போது, ஸோ அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ண போது தான் கேட்டேன். ஸோ அவர் சொன்னது மோஸ்ட்டாக நான் இங்கே எல்லாமே சொல்லிவிட்டேன், நான் இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்டேட்ஸ் நான் அதில் போட்டுகிட்டே இருப்பேன். And thanks for watching, guys. So happy Vijayadashmi once again, and bye bye, stay safe.